ஹலோ டியர்ஸ், இப்போ நம்ம ஒரு கிராஃப்ட் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் பிங்க் வச்சு தான். பாதி பேர் பிடிஎஸ் வச்சு தான் போட்டிருப்பாங்க, கொஞ்சம் பேர் தான் பிளாக் பிங்க் வச்சு போட்டிருப்பாங்க. நம்ம பிளாக் பிங்க் வச்சு ஒரு கீ செயின் தான் செய்ய போகிறோம். அது மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் நான் வந்து ரவுண்டாகவே இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ரவுண்டாகவே போடுறேன். நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம், ஹார்ட் ஷேப் கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பிளாக் நம்ம வந்து 2 in 1 மாதிரி தான், பிளாக் இந்த சைடு பிங்க் இந்த சைடு மாதிரி. பிளாக் ஒரு பேப்பரில் ஒரு ரவுண்டு போட்டு கட் பண்ணிடணும். கட் பண்ணியாச்சு பாருங்கள். நம்ம இது கொஞ்சம் மட்டும் பாதி சர்க்கிளாக மட்டும் இது க்ளூ போட்டு ஒட்டிடலாம். இந்த கேமரா வர சரியாக அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை. இப்போ நம்ம ஃபுல்லாக பாதி ஒட்டல, பாதி தான் ஒட்டியிருக்கும். உங்களுக்கு அடுத்தது ஏதாவது கிராஃப்ட் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அதை நான் பிளாக் பிங்க்கில் பவுச் போடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். உங்களுக்கு ஓகேண்ணா சொல்லுங்கள். நல்லா தூள் போட்டு ஓட்டிட்டு உள்ளே வந்து உங்களுக்கு காட்டன் தான் வைக்கணும். இந்த காட்டன் வைக்கிறதுல தான் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன். பாருங்கள், நீங்களே பெருசாக இருக்கிறது போடாமல் சின்ன சின்னதாக இது போட்டேன். நல்லா உருட்டிலாம் பார்க்குறேன், சும்மா போடவே முடியல. வீடியோ பாஸ் பண்ணிட்டு எப்படி வச்சு இப்படியே போட்டாச்சு. கம்மா ஓட்டிட்டேன். கொஞ்சம் ஓரத்தில் இருக்கிற அதெல்லாம் கட் பண்ணிட்டேன், கொஞ்சம் நல்லாவே இல்லை பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து பிளாக்கில் எழுதுறதுக்கு வந்து இந்த மாதிரி க்ரே கலர் ஸ்கெட்ச் பென் தான் தேவைப்பட்டது. அதனால் க்ரே கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு பிளாக் பிங்க் அப்படின்னு எழுதிட்டேன். பிங்க்கும் அதே கலர் தான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது கலர் எழுதணும்னு எழுதிக்கலாம். இந்த கீ செயின் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கீ செயின் அந்த ஹோல்டர் இருக்கும் பார்த்திங்களா, அதுதான் நான் வந்து வேறு மாதிரி பண்ணிக்க பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம இப்போ ஓட்டை போட்டுக்கலாம். அழகாக ஓட்டை போட்டுட்டு வீடியோ பார்க்குற யாருமே சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, மறக்காமல் அதை பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் விட்டுருங்க, லைக் ஆச்சு பண்ணுங்கள். இந்த த்ரெட்டை தான் நான் வந்து கொஞ்சம் நல்லா சைஸாக கட் பண்ணிவிட்டேன். அதை பாதியில் வந்து பார்த்திங்கன்னா நான் முச்சு போட்டுட்டேன். பாருங்கள், அது மாதிரி தான். இதை வந்து பீட்ஸ் சேர்க்கலான்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நல்லா அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு நினச்சேன். அந்த இதுவுள்ளே வந்து அது செட்டே ஆகலை. அதனால் அதை நான் அப்படியே கட்ட வேண்டியதாக இருந்துச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது சேலஞ்ச் வீடியோ ஏதாவது போகணுன்னு சொன்னாங்க கமெண்ட் பண்ணுங்கள். முச்சு போடுறது தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். இதுவும் இல்லாமல் கேமரா வைக்கிற இடமே கொஞ்சம் இதுவாக இருக்குது.
எங்கள் அக்கா அடிக்கடிக்கு வந்து அசைச்சு விட்டுறா. முச்சி போட்டுட்டு அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பிடலாம். இப்போ அழகாக இருக்குல்ல. பீட்ஸ் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது த்ரெட் எடுத்துக்கோங்க. பாருங்கள், என் குட்டி தங்கச்சி வந்து கொஞ்சம் தில்லுமுல்லாம் பண்ணியிருந்தா. அதில் நீங்கள் வீடியோ எடுத்துக்காதீங்க. இவளை பற்றி வீடியோ பண்ணால் கமெண்ட் பண்ணுங்கள். பை டேஸ். தேங்க்யூ ஆல்.